என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆசனம் செய்வதால் ஆரோக்கியம் மேலிடும் என்ற குறிக்கோளுக்கு இணங்க நமது அரங்கிற்கு ரோகேஷ் 10 வயது, விமல் ஆனந்த் 11 வயது, எஸ்ஆர்சி ஸ்கூல் ஈரோடு புளியம்பட்டியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆசிரியர் எல்லுசாமி அற்புதமாக பழக்கி அந்த பள்ளி மாணவர்கள் அத்தனை பேர்களுக்கும் யோகாசனத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே நம் மாணவர்கள் பக்காசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் கொஞ்சம் பின்னால் வந்து பக்காசனம் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் பின்னவா. அப்படி பண்ணு. பத்மாசனம் போடு. பத்மாசனத்தை கலைத்து விட்டு போடு. பக்காசனம் மெதுவாக பண்ணணும், அவசரப்படக்கூடாது. என்ன? அப்படி நிற்க முடியலன்னா இறங்கிடணும். நான் பேசிகிட்டு இருப்பேன், நீங்கள் பாட்டுக்கு இப்போ எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ நில்லுங்க, அப்படியே இறங்கிடணும். ஏன்னா இது கொஞ்சம் கடினமான ஆசனம். பண்ணு, மெதுவாக பண்ணணும். பாருங்கள், தன் 2 கைகளாலும் தனது உடல் எடையை அப்படியே தூக்கி நிற்கிறார். பாருங்கள், இது கடினமான பயிற்சி. ஆரம்ப கட்டத்தில் தன் தலைக்கு முன்னால் ஒரு தலையணையை வைத்து கொண்டு தான் பழக வேண்டும். ஏனால் அவசரப்பட்டு பண்ணும்போது முன்னால் விழதுக்கு ஏதுவாகும். அப்பொழுது மூஞ்சில் அடிபட்டு கூடக்கூடாது. அப்படியே முடிஞ்ச அளவு நின்றுட்டு மெதுவாக இறங்கிடும். மெதுவாக இறக்குங்க. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். மூச்சு இழு. பக்காசனம். பக்காசனத்தை பக்காவாக பண்ணுகிற மாணவமணிகள் எங்கே? மீண்டும் பண்ணுங்கள். மெதுவாக இறக்குங்க. நல்ல மூச்சு இழுத்துக்கிடுங்க. இப்போ அப்படியே ஒருவருக்கு நேராக பார்த்து இந்த ஆசனத்தை செய்யணும். நேராக பாருங்கள். மூச்சு இழுத்துக்கிடுங்க. 2 மூச்சு இழு. மெதுவாக பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. ஆரம்ப கட்டத்தில் கால் பெருவிரலை தரையில் வைத்து கூட பண்ணலாம். தலையிலே தூக்கு. மெதுவாக இறக்குங்கள். இப்போ 2 பேரும் லேசாக பெருவிரலை டச் பண்ணி பண்ணணும். சரியா? பண்ணுங்க. தூக்குங்க. பட் பெருவரில் லேசாக டச் பண்ணியிருக்கணும். அப்படின்னா எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாம். ஆரம்ப கட்டத்தில் இப்படி தான் பண்ணணும். தலைக்கு முன்னால் தலையணை இருக்கணும். காலை இப்படி வச்சு ஆரம்பத்தில் பண்ணணும். அப்புறம் நாள் ஆக ஆக காலை தூக்கலாம். தெரியுதா? காலை தரையில் வச்சே பண்ணுங்க பார்க்கலாம். நேர்களை கவனிக்க வேண்டும். அந்த பெருவரில் அப்படி டச் பண்ணிக்கிட்டு தலை மேலே தூக்கு. 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணணும் வெயிட்டு. அப்போ தான் இதில் நிற்க முடியும். புஜபலம் ஏற்படும். கைக்கு பலம் கிடைக்கும். கைமுட்டு, புஜங்கள், கால்கள், பெருவிரல்கள் இவற்றில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நாம் நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக இறக்குங்கள். நேரே நிமிர்ந்து நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். அங்கே போய் பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவணிகளே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். இவைகளெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு முதல்ல எளிமையான ஆசனங்களை கற்றுத்தர வேண்டும். கடுமையான ஆசனங்களை கற்றுக் கொடுத்தால் அங்கே வலி வரும், வரமாட்டார்கள். சின்ன சின்ன ஆசனங்களை
அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போமேயானால் அதிலே அவர்கள் வல்லமை பெற்றுவிட்டால் கடுமையான ஆசனங்கள் எல்லாம் அவர்கள் அனாவசியமாக செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே ஆசனம் என்பது நம் ஆரோக்கியத்திற்காக ஏற்பட்ட விதி. ஆரோக்கியத்தை எங்கேயாவது கடையில் வாங்க முடியுமா? முடியாது. நோய் வந்தால் அதுக்கு தான் மருந்து விற்கிறாங்களே தவிர நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், எனக்கு நோயே வரக்கூடாதுங்கிறதுக்கு எந்த கடையிலையும் மருந்து கிடையாது. மனிதன் நோயே வரக்கூடாது. வாழ்நாளில் நோய் வந்துவிட்டால் அவனுடைய காரியங்களை செம்மையாக செய்ய முடியாது, வாழ்நாளில் முன்னேற முடியாது. காலமெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருந்தால் பள்ளிக்கூடத்திலே போகிறவங்க எப்படி படிக்க முடியும், வாங்கிக்க முடியும்? லீவ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆகவே தாம் ஆரோக்கியமாக நலமுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை எல்லா வயதினரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.